1500வது பிறந்த நாளில் சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடம் சக்கராத்தில் கெஞ்சிய கடைசி வசியத் அந்த தொழுகையாவது விட்டு விடாதீர்கள். ஏ முஸ்லிம்களே, யாரிடம் தொழுகை இல்லையோ அவரிடம் அல்லாஹ்வுடைய எந்த உதவியும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் தொழாத ஒரு முஸ்லிம் இருக்கவில்லை. அப்படி இருந்திருந்தா அவர் பள்ளிக்கு வந்திருக்கணும், இல்லாட்டி அவர கழுத்து போயிருக்கும். ஆனால் சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், நம்மில் எத்தனை பேர் 15-20 வருடமாக ஜுமாவுக்கு மட்டும்தான் பள்ளியை காண்பது. ஒரு தொழுகையை வேண்டும் என்று விட்டால் 80,000 வருஷம் நெருப்பில் பத்த வேண்டும். முடியுமா சகோதரர்களே? யாருக்கு தைரியம் இருக்கிறது? ஆகையால் இந்த மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வசியத் செய்த நாள். சகோதரர்களே, இந்த தொழுகையாவது கடைபிடியுங்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்தின் மீது உண்மையாக அன்பு வையுங்கள். முழு இலங்கையில் உள்ள தொழிலாளிகள் எல்லாரும் இங்கே இருப்பீர்கள். உங்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரே விடயம்தான், குறைந்தது உங்களுடைய சொந்த வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய மனைவிமார்களில், பிள்ளைகளில் குறைந்தது தொழுகையாவது ஏற்படுத்துங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வசியத்தை நிறைவேற்றுங்கள். வாங்கு சத்தம் கேட்டால் கடைகளை மூடுங்கள், பள்ளிவாசலுக்கு விரைந்து வாருங்கள். அப்பயாவது அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆத்மாவுக்கு நிம்மதி கொடுங்கள். சகோதரர்களே, அந்த கியாமத்துடைய நாளிலும் கூட நமக்காக பேசும் ஒரே ஜீவன் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நீங்கள் யாருக்காக தொழுகையை விட்டு விட்டு ஓடுகிறீர்களோ அந்த மனைவி உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தரமாட்டாள். யாருக்காக உழைத்து உழைத்து கொட்டுகிறீர்களோ அந்த பிள்ளை உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தரமாட்டான். சகோதரர்களே, உங்களுக்கு தண்ணி கூட தரணும் அந்த நபிகள் நாயகம் தான். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் தொழுகையோடு, ஈமானோடு, தாடியோடு, சுன்னத்தோடு வாருங்கள். அந்த மதீனா சுவர்க்கத்து பூஞ்சோலை, அங்கே மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். ஹஜ்ரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவில் செருப்பு கூட போட மாட்டார். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருந்த கண்ணியம். அவருக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் எத்தனை தடம் தூங்கினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வருவார்கள். நாம் எத்தனை தரம் கண்டோம் சகோதரர்களே? கனவில் கூட காணாவிட்டால் நம்மை விட பாக்கியம் இல்லாதவர்கள் வேற யார்? ஆசைப்படுவோம், சுன்னத்துகளை பின்பற்றுவோம். இந்த மாதம் குறிப்பாக வாலிபர்களே, உங்களுக்காக தான் இன்றைய நிகழ்ச்சிகள் முழுக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இஷாவுக்கு பின்னாலும் அந்த நாயகத்துடைய வாழ்க்கை கொஞ்சம் பேசுவோம் வாருங்கள். கொஞ்சம் சுன்னத்துகளை எடுத்து நடங்கள் வாலிபர்களே.